இந்த தெரு பேர் சண்முக பெருமாள் தெருவு. இதுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். இப்போ 8 நாளாக மழை பெஞ்சு 8 நாள் ஆகுது. இதுக்கான நடவடிக்கை யாரும் எடுக்கலை, வந்து பார்க்கல. நாங்கள் பூராம் பாம்பு எல்லாம் நிறையா உள்ளே வருது, அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கும்பலாக. பசங்க நிறையா இருக்குது எங்கள் வீட்டை, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. நாங்களும் இதில் தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி குடிநீர் எடுக்கவும் வெளியில் தான் போகணும். யார் வந்து எங்களை என்ன ஏதுன்னு இது வரைக்கும் பார்க்கல. நிவாரண தொகையெல்லாம் யாரும் இது வரைக்கும் டோக்கன் கூட இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது, வரல. கொடுக்குறாங்க 2 நாளாக. நாங்கள் போக முடியாத இருக்கோம். எங்களை தேடி யாரும் வந்து பார்க்கல. வந்து கொடுத்து நீங்கள் தான் பார்க்கணும். தண்ணி கொஞ்சம் நீக்கி விட்டால் நல்லாயிருக்கும். செய்து சொல்கிறேன் ஐயா, பாருங்கள். மழை பெஞ்சு இது 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் வந்து யாருமே பெரிய ஆள், யாருமே அதிகாரிங்க வந்து இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை வந்து என்னன்னு கேட்கல. நாங்கள் குழந்தை குட்டி வச்சுக்கின்னு உடம்பு சரியாத வச்சுக்கின்னு பூரா தேள் எல்லாம் உள்ள இருக்குது. வந்து என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, என்ன ஏது இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த நிவாரண தொகை கொடுக்குறேன்றாங்க. இது வரைக்கும் எங்களால் போய் வாங்க முடியல. எங்களை நாடி வந்து நீங்கள் தண்ணியில் இருக்கிறீங்களே வந்து அந்த நிவாரண தொகை வந்து அங்கே டோக்கன் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. எங்களை வந்து எதுவுமே ஆதரிக்க எங்களுக்கு யாரும் எதுவும் இல்லை. நாங்களே தான் பார்த்து இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இல்லைங்களே சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா கூட எங்களை கேட்கறது கூட எந்த இதுவும் இல்லையே எங்களுக்கு. அப்புறம் எப்படி அரிசி பருப்பு எதுவும் கொடுப்பாங்க சொல்லுங்க பாருங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் போறாங்க வராங்க, ரோட்ல போறாங்க வராங்க. இந்த சந்தில் வந்து இத்தனை குடும்பம் இருக்கு. வந்து என்ன சாப்பிட்டீங்களா, என்னம்மா எப்படிம்மா இருக்கிறீங்க, எல்லாம் ஏற்கனவே சேறு உடஞ்சி இதாக இருக்கு, புள்ள கொட்டி வச்சுன்னு இருக்கீங்களா, எப்படி நீங்க இது பண்றீங்க? அந்த ஒரு இது கிடையாது. அப்புறம் எதுக்கு வருங்க பெரிய ஆள்லாம் வந்து கேட்கணும்ல? மற்றதுக்கெல்லாம் வந்து கேட்கறீங்கல்ல, உங்களுக்கு இதுன்னு நீங்க வந்து கேட்கறீங்கல்ல, அப்ப எங்க இதுக்கு நீங்க வந்து கேட்கணும்ல? நீங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா, எங்க குழந்தை குட்டிகளை பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்க வந்து எங்களுக்கு இது பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க வரீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போறீங்க. அப்ப இங்க இருக்கிற மனசாலாம் இல்லையா? நாங்கெல்லாம் குழந்தை குட்டிங்க வச்சு இல்லையா? அப்ப நாங்க யாரு? நாங்க அதுலதான் பத்துங்கிறோம் சார். நாங்க என்ன பண்றத? ஒரு வீட்டுல போய் 2 நாள் 3 நாள் இருக்கலாம் சார். அது மேல இருக்க முடியுமா எங்களால? எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது சார். அந்த மனசாட்சி உங்களுக்கு ஏன் இல்லைன்னு கேக்குறேன். இத்தனை குடும்பம் இருக்குது, வந்து பாருங்க. வந்து தண்ணி இருக்குது, அரிசி கிசி பருப்பு எல்லாம் இதாயிடுச்சு. எதுவுமே இது கிடையாது. இன்ன வரைக்கும் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இன்னோட 10 நாள் ஆகுது. என்ன இது பண்றாங்க, ஏது பண்றாங்க? ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு இதா இருக்கும். எதுவுமே கிடையாது. நீங்க செத்தீங்களா, கொண்டீங்களா, அந்த பூரால இருக்கிறீங்களா, பாம்புல இருக்கிறீங்களா, எதுல இருக்கிறீங்களா, எந்த இதுவும் அவங்ககிட்ட எதுவும் கிடையாது. அப்ப நாங்க எப்படி வந்து நீங்க வந்து கேட்டீங்க, நாங்க எப்படி முக்கியத்துவம் கொடுப்போம்? நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன் முக்கியத்துவம். எங்களுக்கு ஒரு இது காமிங்க, அவ்வளவுதான். அந்த கலெக்டர் ஐயா பார்த்து நீங்க வந்து நேரில் வந்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு இதை இது பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும், அவ்வளோதான். தண்ணி எடுக்கிற வழியை பார்க்கணும் எங்களுக்கு. இந்த தண்ணி கூட எடுத்து அந்த வண்டி வச்சு அந்த பக்கம் மோட்டர் போட்டு அப்படி எடுத்து கூட விடலாம் தண்ணி. அந்த வழியை செய்யணும். எந்த இதுவும் வழி செய்யாத இப்படியே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சார் சொல்லு? எல்லாம் வீணாக போயிடுச்சு. நாங்கள் ஒரு 10 பெட்ஷீட்டுக்கு மேலே கந்தல் இருக்கிற கந்தல்லாம் போட்டு நாங்கள் படுத்துட்டு இருக்கிறோம். தேவையில்லாத துணியெல்லாம் போட்டு பிள்ளைங்களை படுக்க வச்சு பாதுகாப்பு. ராத்திரியில் நாங்கள் பெரியவங்க யாரும் தூங்க முடியல. அதில் தான் பாம்பு வருதா, பூரம் வருதா, தேள் வருதா, என்ன பண்ணுமோ? ராத்திரி காதில் வண்டு பூந்துக்குச்சு. அதை எடுக்கவே கொஞ்சம் நேரம் ஆச்சு. பிள்ளைங்களுக்கு பூந்தா பிள்ளைங்க சொல்ல முடியுமா, தெரியுமா? நாங்கள் எடுத்துட்டோம். பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? முடியாது. எவ்வளோ துணி மணியெல்லாம் போட்டு படுத்துருக்கோம் பாருங்க. நீங்கள் அதை காமிச்சு கூட பாருங்கள். அதுக்கு உண்டான வழியை ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள். இந்த தண்ணி அகற்றுறதுக்கு இடம் இருக்குது, அந்த பக்கம் போகிறதுக்கு நிலம்லாம் இருக்குது. எடுத்து அப்படி விட்டாங்கன்னா அது போகும். கொஞ்சம் குறைஞ்சா போடும். எங்களுக்கு நடக்க ரோடு எட்ட போச்சுன்னா நாங்கள் ஒன்றும் இது பண்ண மாட்டோம். வர்றது எப்பொழுதும் நாங்கள் இதில் பார்த்துக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா தண்ணி வந்துடுச்சு, இதில் என்ன பண்ணுறதுன்னு பண்ண முடியல, கேட்க முடியல. யாரும் வந்து எங்களை தேடி வந்து பார்க்கறதுக்கு இல்லை. நாங்கள் யாரை போய் இதுக்கு மேலே நாடுறதுன்றது வழி இல்லாமல் இருக்கும். புள்ள குட்டி எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு சாப்பிட்றோமோ, ஆக்கிறோமோ, அரிக்கிறோமோ, சாப்பிட்றோம், பட்டினி கிடக்கிறோமான்றது யாருக்கும் கவலை கிடையாது. எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கின்னு வீட்டுக்குள்ளேயே இது பண்ணின்னு இருக்கோம், அவ்வளோதான். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு.
நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.